கரூர்ல போய் இறங்கினதுலேருந்து ரொம்ப வருத்தமான நிகழ்வுகளை தான் பார்த்துட்டு இருந்தோம். நடக்கக்கூடாத நிகழ்வு நடந்திருக்கிறது. அங்கே உள்ள தாய் தந்தையரை, குழந்தைகளை இழந்த தாய் தந்தையரை பார்க்கும்போது, கணவனை இழந்த மனைவியை பார்க்கும்போது, மனைவி இழந்த கணவனை பார்க்கும்போது, மகளை இழந்த தாய்களை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப வருத்தமான ஒரு சம்பவம். இதுக்கு நியாயம் கிடைக்கணும். இனிமேல் இதை மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது. ஆனால் இதில் காவல்துறை எங்களுக்கு இதில் சம்பந்தமே இல்லை, 10,000 பேர் தான் வரணும்னு நினச்சாங்க, 30,000 பேர் வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்றது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இப்போ பர்மிஷன் கொடுக்கும்போது ஒன்று கொடுக்கலாம். நானும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருக்கேன். ஸோ ஐஎஸ்லேருந்து ரிப்போர்ட் வேற வேற இடத்துலேருந்து அதிகமாக இன்ஃப்ளோ பீப்புள் வராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பாதுகாப்பு நடவடிக்கையை மாற்றணும். அது மட்டுமல்ல, அங்கே அதிகாரிகள் யாரும் பெருசாக வரவும் இல்லை. அதனால எனக்கு தனிநபர் விசாரணை எப்படி நடக்கும்? எல்லா அதிகாரிகளும் அந்தந்த இடத்துல தான் இருக்காங்க, யாரும் சஸ்பெண்ட் ஆகல. அப்புறம் எப்படி தனிநபர் விசாரணை நியாயமா நடக்கும்? அதனால இது மிக மிக கவலை அளிக்கக்கூடியது. இது இன்னும் தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று. அது மட்டும் இல்ல, ஒரு சம்பவம் நடந்த உடனே அப்படியே கவர்மெண்ட் மெஷினரி ஃபுல்லா அங்க பூல் ஆயிருக்கணும். காலையில நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். போஸ்ட்மார்ட்டத்துக்கு கூட மக்கள் ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க. அதனால இதுல ஏன் இப்படி நடந்ததுன்னு தீர விசாரிக்கணும். ஒன்னு கரண்ட் போச்சா இல்லையா, ஜெனரேட்டர் தான் ஆஃப் பண்ணாங்களா இல்லையா, மரத்துல இருந்து கீழே விழுந்தாங்களா இல்லையா, மரத்துல இருந்து கீழே விழுந்து அந்த காவாய்க்குள்ள விழுந்தாங்களா இல்லையா, இல்ல ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது, ஆம்புலன்ஸ் வந்ததுனால ஒரு உயிரை காப்பாத்துறேன்னு பல உயிர் போச்சா, இல்லனா அங்க கல்லு எரியல அப்படின்னு ஏடிஜிபி சொல்றாரு. ஆனா செருப்பு எரியப்பட்டிருக்கிறதுன்னு விஷுவல்ஸே நம்ம பாக்குறோம். ஆக எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. இன்னும் தீவிர விசாரிக்கப்பட வேண்டும். அதனால இதுல காவல்துறை தங்களது கடமையிலிருந்து தவறி இருக்கிறார்கள். அரசாங்கம் இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்து.